இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. என்ன சார் சொல்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் வழியில லக்ஷ்மியை பார்த்தேன். உடனே அந்த பொண்ணுகிட்ட நான் விசாரிச்சேன். ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட இனி அவர் வாழ்க்கையில நான் குறுக்க வரமாட்டேன், அதனால என்ன பார்த்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா லக்ஷ்மி உங்க வீடு இருக்கிற தெருவுக்குள்ள வந்துருச்சு. அப்படி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சார். என்னடா இந்த பொண்ணு பக்கத்திலே இருந்திருக்கு, இது தன்னால திருசாருக்கு தெரியாம போச்சேன்னு மறுபடியும் ஃபாலோ பண்ணி போனேன். அந்த பொண்ணு நேரா உங்க வீட்டுக்குள்ள போகுது சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு உங்க வீட்டுல தான் சார் இருக்கு. எனக்கு சத்தியமா என்ன நடக்குதுன்னு தெரியல சார். அத சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். சார் சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டதும் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல சார். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒருவேளை மகாதான் லக்ஷ்மியா? நான் மகாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. இல்லை, நான் பார்க்கவே இல்லை சார். நான் இப்போ வீட்டில் பார்க்குறேன் சார். உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே சார். ம். அப்போ இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மியை பத்தி சொன்ன விஷயம் உண்மைதான். இவ எப்படி நம்ம வீட்டில் இருக்கா? எப்படி?